தமிழ்நாட்டிலிருந்து கேரளத்திற்குள் சர்வீஸ் நடத்தும் தமிழ்நாடு அரசு பேருந்துகள் பழமையாகி மோசமான நிலையில் உள்ளன. மூணார், தேனி, மதுரை ரூட்டில் சர்வீஸ் நடத்தும் தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் பயணிகளின் உயிருக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை. பேருந்துகள் இதேபோல் சர்வீஸ் நடத்தினால் அவற்றை மறியல் செய்ய உள்ளதாக மூணார் டாக்ஸி அசோசியேஷன்கள் அறிவித்துள்ளன. தினந்தோறும் நூற்றுக்கணக்கான ஆட்கள் கேரளத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பயணம் செய்யக்கூடிய தமிழ்நாடு அரசு பேருந்துகளின் நிலையை ஒன்று காண வேண்டும். தமிழ்நாடு அரசின் 6க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மூணார், தேனி, மதுரை சாலையில் சர்வீஸ் நடத்துகின்றன. கேரளத்திற்கு சர்வீஸ் நடத்துவதில் அதிக வருமானம் கிடைப்பதும் இந்த ரூட்டில்தான். ஆனால் இவற்றின் பழுதுபார்ப்பு வேலைகளை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அதிகாரிகள் தயாராவதில்லை. அதனால் இந்த பேருந்துகள் பாதி வழியில் பழுதாகி நிறுத்தப்படுவதும் தொடர்கிறது. கடந்த வாரத்தில் பூப்பாறையில் வைத்து அரசு பேருந்து பழுதாகி நின்றது. இதைத் தொடர்ந்து பயணிகள் வேறு வாகனங்களில் சென்றனர். கேரளத்தில் தோட்டப்பகுதிகளில் வேலை செய்யும் தொழிலாளிகளின் குழந்தைகள் படிப்பது அதிகமாக தமிழ்நாட்டில்தான். அதனால் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பயணிகள் தமிழ்நாட்டிற்கு சென்று வருகின்றனர். ஆனால் இதுவழி பயணம் செய்யும் பயணிகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய பஸ், இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் இங்கிருந்து டிராவல் பண்ணணும். டிராவல் பண்ற இந்த பஸ்ல வந்து பெரிய மழை பெஞ்சுன்னா இந்த ஷீட் எல்லாமே போய் கிடக்கு. குடை பிடிச்சி தான் உட்காரணும். வர்ற மக்களுக்கு எல்லாம் ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. மாத்திரம் இந்த பஸ்ல வந்து உட்கார்ந்து கூட யாருமே நல்ல முறையில் போய் சேர முடியாது. நனைஞ்சு துப்பியா தான் போய் சேர வேண்டியதா இருக்கு. ஒரு 40 கிலோமீட்டர் ஃபுல் மலையிலே நனைஞ்சு அன்றைக்கி வரக்கூடியவங்களாம் பாவப்பட்டவங்களாம் தமிழ்நாட்டில் வரக்கூடிய எல்லாருமே நனைஞ்சு ஊறி போய் தான் வராங்க. ஸோ இதனால் என்ன செய்யணும்னா இந்த தேனி கூட்டத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் ட்ரிப்போ வண்டியெல்லாம் உடனே மாற்றணும். அது மாத்திரம் இந்த வண்டிகளுக்கு வந்து எப்போவுமே ஃபுல்லாக ஆளுகை ஏறி போகிறதுக்குள்ள தமிழ்நாடுனா ஏறி போகிறாங்க. போய் மக்களுக்கு பிரயோஜனம் இல்லை. போய் வந்திருக்கோம். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இதே பஸ்ஸில் நாங்கள் 2 தடவை போடிக்கு போய் இடவேல ரிப்பேர் ஆகிடுச்சு. வேறு பஸ்ஸில் மாற்றிட்டாங்க. பஸ்ஸில் உட்காந்தோம்னா கொடையை வச்சு தான் உட்கார வேண்டியதாக இருக்குது. ஆளுகளுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. இந்த பஸ்ஸில் போகவே இல்லை. பேருந்தில் பயணம் செய்யும் நபர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதத்தில் கதவுகளும் இல்லை. இருக்கைகள் கயிறால் கட்டப்பட்டுள்ளன. இதுபோன்ற ஆபத்தான சர்வீஸ் நடத்தும் தமிழ்நாடு அரசு பேருந்துகள் இனி மூணாருக்கு வந்தால் மறியல் செய்ய உள்ளதாக மூணாரில் உள்ள ஆட்டோ டாக்ஸி தொழிலாளர்கள் முன்னறிவிப்பு கொடுத்துள்ளனர். தேனிக்கு போகக்கூடிய பஸ் இந்த நிலைமையில இருந்தா தொழிலாளிகள் போகக்கூடிய மூணார்ல தோட்ட தொழிலாளிகள் வளரக்கூடிய இடத்திலிருந்து பொதுவாக மூணார்லேருந்து எல்லாருமே தமிழ்நாட்டில் தான் பிள்ளைகளை படிக்க வச்சுருக்காங்க. இங்கேருந்து பிள்ளைகளை கூட்டு போய் தமிழ்நாடு போகிற நேரத்தில் இந்த மாதிரி பஸ்ஸில் ஓட்டம் இருந்தால் அந்த வண்டி கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டியை தமிழ்நாடு அரசு இயக்கி கொண்டிருக்கிறது. இது உடனடியாக நிறுத்தவில்லை என்றால் மூணாரில் பொதுமக்களை அணிநிறுத்தி தோட்டத் தொழிலாளி அணிநிறுத்தி உடனே தமிழ்நாடு பஸ்ஸுக்கு எதிராக தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு எதிராக மூணாரில் அனைத்து டிரைவர்மார்களும் அனைத்து தொழிலாளியும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளோம். ஆகவே இப்படி உள்ள பஸ்ஸுகளை உடனடியாக மூணாருக்கு வரக்கூடிய பஸ்ஸுகளை நிறுத்திட்டு புதிய பஸ்ஸுகளை இயங்குவதற்கு தமிழ்நாடு சர்க்கார் திண்டுக்கல் டிப்போல் உள்ள பஸ்ஸுகள் தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தொழிலாளிகளை காப்பாற்றக்கூடிய பஸ்ஸுகளாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மீடியா நெட் நியூஸ், மூணார்.